விடுதலையின் கரை, மீண்டும் எழுப்பும் கரை, ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கரை. ஒரு தேவப்புள்ள வாழ்க்கையில, என் வாழ்க்கை படகுல இயேசு இருக்கும்போது அந்த படகு கரையை பிடிக்கும். விடுதலையின் கரையை பிடிக்கும், மீண்டும் எழுப்பும் கரையை பிடிக்கும். ஆமென். ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை காண்கிற கரையை. எத்தனை பேர் இந்த வார்த்தை எனக்கான ரேமாவாக நம்புறீங்க? ஆமென். ஆண்டவர் சொன்னார் அல்லவா? ஆமென். கோரேசனுடைய கையை பிடித்து, வலது கையை பிடித்து அவனை பார்த்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய். ஆமா, 1வது வசனத்தில் சொல்ல, கையை பிடித்து அவனை நான் உனக்கு எல்லாம் ரெடி பண்றேன். அப்படி ரெடி பண்ணும்போது என்ன ஆகும்? 3வது வசனம், வெண்கல கதவுகளை 3 நாளா வெண்கல கதவுகளை உடைத்து 4 இருப்பு தாழ்பால்களை முறித்து இதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணும்போது அங்க நிறைய ப்ராசஸ் நடக்குது. ஆமா, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அதன் அர்த்தம் என்ன? நான் போய் ரெடி நான் போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது நீ வருவ. அதனாலதான் மோசே கிட்ட சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எப்படி இளைப்பாறுதல்? அங்க யுத்தம் இல்லையா? இருக்கும். நீ வரும்போது கிளியர் ஆயிரும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ வரும்போது கிளியர் ஆயிரும். தாவீது நாட்கள்ல யுத்தம் இருந்துச்சு. சாலமோன் வரும்போது என்ன ஆச்சு? கிளியர் ஆச்சு. கிளியர் ஆச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, ஒரு தாவீது முன்னாக போய் சாலமோனுக்கு யுத்தம் இல்லாத இளைப்பாறல் உண்டாக செய்வானே. ஆனால் ஆமென், ஹல்லேலூயா, என் கர்த்தர் எனக்கு முன்னாக போய். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நம்ம ஆராதனையில பாடினோமே, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். ஆமென். விடுதலையின் கரையை அடைய கர்த்தர் காண்பித்த வழியில நடக்கணும். ஆமென். மீண்டும் எழுப்பும் கரையை அடைய மனம் திரும்புதல் அவசியம். அந்த பாயிண்டை நான் விட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 2வது அதிகாரம் நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா தெரியும். 1வது அதிகாரத்தில் ரியலைஸ் பண்றார், என்னாலதான் பிரச்சனை. 2வது அதிகாரத்தில் உணர்ந்தவன் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் ரட்சிப்பு உடைய நெருக்கத்தில் இருந்து, அப்பா எனக்கு இறக்கம் செய்யுங்க அப்படி சொல்லிட்டு அவன் கதறான். அப்போ அவன் ஷோர் ஆஃப் ரெஸ்டோரேஷன் அடையணும்னா மனம் திரும்புதல். நீங்க தீர்க்கதரிசி தான், உங்ககிட்ட வரம் இருக்கு. வரமுடையவன் மனம் திரும்புகிறான். இதுதான் இன்னைக்கு மெசேஜ். மனம் திரும்புதல்ங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த டைம்ல அது டெய்லி ப்ராசஸா இருக்கும். என் லைஃப்ல ஒரு புயலை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலையா? அப்பா ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன்ப்பா. சித்தத்தை விட்டு விலகினவனை திரும்ப அதே சித்தத்துக்குள்ள கொண்டு வர ஆண்டவர் நினைச்சா இவனை தள்ளிட்டு அவன் இன்னொரு மீகாவை கொண்டு வர. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எவனா போனா என்ன, நமக்கு யார் இருக்கிறா? மீக கொண்டு வந்திருக்கலாம்ல? இல்லை. பேதுரு போனா போட்டோம், நமக்கு தான் மார்பில் சாஞ்சிருக்கிற. அப்படி இல்லை. அவர் திருப்பிய பேதுரு உள்ளதான் கொண்டு வரார். அந்த கரையை அடையணும். இந்த படகுல இயேசு இருக்கணும். இன்னைக்கு உள்ள செய்தி அதான். என் படகுல இயேசு இருந்தா இந்த படகு உடனே விடுதலையின் கரை அடையும், ரெஸ்டோரேஷன் கரை அடையும், ப்ரொவிஷன் கரை அடையும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் இவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டதை இவங்க பார்க்கறாங்க. பார்த்தது மட்டும் இல்ல. யோவான் 21:9-11 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 13. யோவான் 21:13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். வந்து உட்காருங்க அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறார். திருப்தி ஆகிறார். முந்தின இரவு வரைக்கும் அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. நேற்று வர ஒண்ணு இல்லை, இன்னைக்கு திருப்தி. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அந்த ஆயத்தமாக்கப்பட்ட கரையை நான் பார்த்துட்டேன்னா என் லைஃப்ல இந்த திருப்திங்கிற வார்த்தை எழும்ப ஆரம்பிக்கும். நேற்று வர ஒண்ணுமே கிடையாது. 21:3 சொல்லப்பட்டிருக்கும், அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அடுத்த நாள்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க? 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சாப்பிட்டு முடிச்சாச்சு. திருப்தி, நிறைவு. ஆண்டவரே என் லைஃப்ல எத்தனை பேர் நம்புறீங்க? என் லைஃப்ல இப்படி ஒரு ஷோர், இப்படி ஒரு கரையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என் படகுல இயேசு இருந்தா உடனே படகு கரையை பிடிக்கும்.
உடனே படகு. ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தாங்க. உங்க லைஃப்ல நீங்க ஜீசஸுக்கு முக்கியத்துவம், உடனே படகு, உடனே படகு. இந்த ஷோர் ஆஃப் டெலிவரன்ஸ், ஷோர் ஆஃப் ரெஸ்டரேஷன், ஷோர் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ். ஆமென். இந்த விடுதலையின் கரை, இந்த மீண்டும் எழுப்பும் கரை. ஆமென். இந்த ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கரை. இதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் உண்டாகுது. எப்பாடா இனி எகிப்தின் தொல்லை இல்லை. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. எகிப்தியர் செத்து கிடந்தாங்க. ஆவிக்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பாஸ்ட் லைஃப் வந்து அவுட். இனி அது ஒன்ன தொடாது, உன்னை தொடாது. என கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, என கேட்கிற பெரியோர்களே, கடந்த காலத்தின் தாக்கத்தினாலேயே மீண்டும் மீண்டும் விழுகிற ஒரு நிலை இருக்கு பாருங்க. ஆமே, நீங்க அவர் காண்பிக்கிற பாதையில நடவுங்கள். அந்த விடுதலையின் கரையில வரும்போது ஹalleluya, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவதாக சாட்சியின் கரை, ஷோர் ஆஃப் டெஸ்டிமனி. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் ஆமென் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். இவங்க தப்பி கரை சேர்றாங்க, ஒரு கரையில வந்து சேர்றாங்க. அந்த கரை எப்படிப்பட்ட கரை அப்படின்னா சாட்சியின் கரை. என்ன சாட்சியின் கரை? ஆமென். அந்த இடத்துல நமக்கு ஒரு சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பவுல் கையில என்ன கொத்துச்சு தெரியுமா? ஒரு விரியன் பாம்பு கொத்துச்சு. 27வது அதிகாரத்தில் இந்த கப்பல் பயணத்தின் போதே பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த டிராவல் நமக்கு செட் ஆகிறது மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது கேப்டன் சொல்றாரு, அது நல்லா தானே காற்று அடிக்குது, மெதுவாக தான் அடிக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு. அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலினுடைய சத்தத்தை சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் 27:11 நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் வந்து கிருபை உள்ளவன், அபிஷேகம் உள்ளவன், தேவனோடு உறவாடுகிறவன். ஆனா அவனுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. அப்போ வேல்யூ வரணும்னா இவன்ட்டு ஒரு டெஸ்டிமனி வெளியே வரணும். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து சில சாட்சியை பின்னாட்களில் உண்டாக்குவதற்காகவே கர்த்தர் அனுமதிப்பார். லூக்கா 21 இருக்கிறது. ஆமாம், உங்களை ஒப்பு கொடுப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. அந்த வசனம் எடுத்த குயிக்கா போடுங்க. ஆமென். ஆனாலும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு பின்னாட்களிலே சாட்சி உண்டாக ஏதுவாகும், சாட்சி உண்டாக ஏதுவாகும் என்று லூக்கா 21:13 இருக்கிறது. 12 போடுங்க. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பிடித்து ஆலயத்து சிறைச்சாலைகளுக்குள் ஒப்பு கொடுத்து உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அடுத்த வசனம், அது உங்களுக்கு சாட்சி. கைகளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த கரையை அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இப்போ ஒரு பெருங்காற்று அடிக்கிறார். இந்த பெருங்காற்றுல யோனா டைம்ல அடிச்ச காத்துல கப்பல் உடையும் என்று நினைத்தார்கள். ஆனா கப்பல் உடையல. அது யாரை உடைக்க அனுப்பினார்? ஆனா இந்த காற்றை எதுக்கு அனுப்புறார் தெரியுமா? கப்பலை உடைக்கிறதுக்காக. சில நேரத்தில் நம்ம பிசினஸ் உடைப்பார். பார்க்குறாங்க, நான் சொன்னேன் காலில் போண்டான்னு. ஆமென். நமக்கு தெரியாது. சரி, நம்ம சேஃப்னு நினைச்சிட்டு இருக்கிறது எதுக்கு? சாட்சிக்கு. அடுத்த அதிகாரத்தில் கப்பல் வந்துடும், அது வேற மேட்ரு. ஆனா ஆண்டவர் சாட்சி. அதனால தான் பவுல் சொல்ற, நான் ஒரு பட்டணத்தில் விழ வேண்டி இருக்கும். ஆமென். ஆண்டவரே, எனக்கு நாளைக்கு என்ன சாட்சியா நிறுத்ததான். இன்னைக்கு நீங்க என்ன உடைக்கிறீங்கன்னா சீக்கிரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு உடைச்சா நாளைக்கு சாட்சி. அப்ப நாளைக்கு உடைச்சா அடுத்த, அப்ப டிலே ஆயிட்டு தானே இருக்கு. ஆமென். அப்ப சீக்கிரம் உடைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாட்சி சொல்ல போறாங்க. ஆமென். சில பார்க்கறது எப்படி இருக்குன்னா, நீங்க சொல்லது கேட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா வாயை திறந்து சொல்லதுக்கும் ஒரு தயக்கம் இருக்கு. ஆமென். உடைக்கிறார். சில கரையை அடையணும்னா உடைச்சுதாகும். உடையலைன்னா இந்த கரையை அடைய முடியாது. ஆமென். ஆகார் உடையலைன்னா அந்த ஊற்றை அடைஞ்சிருக்கவே முடியாது. சில கரையை அடைவதற்காக. ஆனா கண்ணீரோடு நீ வரேன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு கம்பீரத்தோடு, இதுதான் உன் சாட்சி, இதுதான் உன் சாட்சி, இதுதான் உன் சாட்சி.
கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது 28:10 அவர்கள் எங்களுக்கு, அந்த வேர்டை பார்த்தீங்களா? அவர்கள் எங்களுக்கு, பார்க்கலையா நீங்க? அநேக மரியாதை செய்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏன் மரியாதை கிடைக்கல தெரியுமா? என்ன இல்லை? என்கிட்ட அபிஷேகம் இருக்கு, தள்ளி போய் இல்லை. என்கிட்ட வரம் இருக்கு. என் தூதன் வந்து என் கூட பேசிட்டு தள்ளி போய் பேசிட்டு வாங்க 2 பேரும். ஆமென். சாட்சி இல்லை, சாட்சி இல்லை. கைதியை கொண்டு போகப்படுகிறவன் கெஸ்ட் ஸ்பீக்கரா போக கப்பல் ஏறினாலும் கிடையாது. ஆமே. ஆனா இப்ப எப்படி மாறுது பாருங்க. அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது, அப்போ உடஞ்சதை நினைச்சு கவலைப்படாத, அடுத்ததுல ரெடி ஆயிரும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிரணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு இது உடஞ்சி போச்சு, அது உடஞ்சி, அதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். ஆனா ஆமே, உன் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உன் மேல ஒரு கிருபை இருக்கு, உன் மேல ஒரு வரம் இருக்கு. ஆனா உனக்கு வேல்யூ இல்லாம இருக்குல்ல, நீ கவலைப்படாத. நீ சாட்சி சொல்லும் ஒரு கரையை நான் வைத்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த சாட்சியின் கரையை அடைய நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் அனுமதிக்கிறத ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு ரொம்ப ரொம்ப இதில் தியானிக்கும் போது நிறைய வார்த்தைகள் தான் வருகிறது. என்னன்னா, தூதன் வந்து பேசுறார், பவுலே கர்த்தர் உனக்கு தயவு செய்தார், ஆனாலும் நீங்க ஒரு பட்டணத்தில் என்ன செய்யணும், விழணும்னு சொல்லும்போது தூதன்ட்ட போராடல, அக்செப்ட் பண்றார். விழணுமா? சரி ஆண்டவரே. இதான் சாட்சி ஆகணும்னா, ஆண்டவர் வந்து இந்த மலைக்கு போன்னு சொல்லும்போது நம்ம சோவேரா காட்டக்கூடாது. இங்கே போறேன் ஆண்டவரே இப்படி காட்டக்கூடாது. ஆண்டவர் அனுமதிக்கிறத அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போது அதை நமக்கு எதுவாக மாறும் தெரியுமா? சாட்சியாய் மாறும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அந்த அநேக மரியாதை பாருங்க. தாவீது மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு தாவீதை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆனா ஒரு யுத்த காலத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவனை ஜெயிக்க வச்சு ஒரு சாட்சியா நிறுத்துவார் பாருங்க. அவன் இப்போ பட்டணத்துக்குள்ள வரும்போது, ஓ சவுல் கொண்டது 1000, என்ன மரியாதை. ஆமென். சாட்சியின் கரை உண்டு சகோதரா. இன்னைக்கு சில புயல்னால உங்க சூழ்நிலை உடைக்கப்பட்டு, குடும்பம் உடைக்கப்பட்டு, ஆமென், வாழ்வாதாரம் உடைக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, திடமனதா இருங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட படியே நிறைவேறும். ஆமென். கரை உண்டு, கரை உண்டு. அந்த கரைக்கு மெலித்தா என்னும் பேர். அது என்ன கரை? அது பாம்பு இருக்கிற கரையா? மற்றவங்களுக்கு அது பாம்பு இருக்கிற கரை, பவுலுக்கு அது சாட்சியின் கரை. அது சாட்சியின் கரை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது ஒரு கரை இருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்த நாளையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பிடக்கூடாது. ஒரு முக்கியமான கரை. இந்த கரை தான் நித்திய கரை. இட்டர்னல் ஷோர், நித்திய வீட்டின் கரை. வெளிப்படுத்தல் 21:1 முதல் 4 வரை பார்க்கும்போது அங்க எதுவே கிடையாதுன்னு சொல்லியிருக்கும் தெரியுமா? சமுத்திரம் இல்லாமல் போகும். அதன் அர்த்தம், இந்த கரையை நீ அடைஞ்சிட்டேன்னா இனி உனக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி பட்டினி வேதனை இல்லை. நித்திய மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு. மீறி எல்லா கரையும் இன்னொரு பயணத்துக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஆமென். விடுதலையின் கரை அடைஞ்சாச்சு. இனி அடுத்து நம்ம எங்க தான் டிராவல் பண்ணி போனோம், அடுத்து இன்னொரு இதுக்கு பயணித்து தான் போனோம். ஆனா இந்த கரையை அடையும் போது, அடைந்த பிறகு நம்ம லைஃப்ல அதுக்கப்புறம் ஆமென். அடுத்த 2-3 வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? ஆமென். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமா இருந்தது. அடுத்த வார்த்தை, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, எந்த வேதனை இல்லாது இனி ஒரு பயணம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கரை தான் நித்திய
நித்திய கரை. அங்கே அவ்வளோ சமாதானம், அவ்வளோ வாழ்க்கை. அங்கே இருளே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சமா இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, யோவான் 6:21 படி இயேசுவை படகில் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்த போது உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஒரு விடுதலைக்காய் ஏங்குறீங்களா? உங்க படகுல இயேசு இருந்தா கரையை பிடிப்பீங்க. ஒரு மீண்டும் நான் விழுந்துட்டேப்பா மறுபடியும் எழுமணும்னு நினைக்கிறீங்களா? உங்க படகுல இயேசு இருந்தா கரையை பிடிப்பீங்க. ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை பார்க்கணும்னு விரும்புறீங்களா? உங்க படகுல இயேசு இருந்தா மறுபடியும் நீங்க அந்த கரையை பிடிப்பீங்க. சாட்சியாய் நிக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமென் ஆண்டவரே. யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே, அற்பமா பார்க்கறாங்க ஆண்டவரே. உங்க படகுல இயேசு இருந்தா அந்த டெஸ்டிமனி கரையை நீங்க பிடிப்பீங்க. கண்ணீர் இல்லாத அந்த நித்திய வீடு, நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் இயேசு இருக்கிற படகு கரையை பிடிக்கும், கரையை பிடிக்கும். இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளமே, அவர் காட்டுகிற வழியில் நடங்க, விடுதலையின் கரையை அடைவீர்கள். ஆமென். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள், மீண்டும் உங்களை எழுப்புகிற கரை. ஆமென். நீங்க தேவ திட்டத்தை விட எங்கேயோ போயிட்டீங்க. ஆமென். திரும்பியும் கர்த்தர் கொண்டு இந்த கரையில கொண்டு வந்து விடுவார். எவ்வளவு நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை அறியுங்கள். படகுல இருந்து சீஷர்களே அவர் கர்த்தர் அப்படிங்கிறாங்க. ஆமென். ஆயத்தம் பண்ணதை பார்க்குறாங்க. நீங்க அவரை அறிகிற அறிவில் வளருங்க. ஆயத்தம் பண்ணதை பார்ப்பீங்க. அவர் அனுமதிக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான். அவன் அழகா பயணிச்ச கப்பல் உடைகிறதுங்கிறது கஷ்டம்தான். ஆனால் அவர் இன்னொரு கப்பலை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் உடைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கழுகு கூட்ட கலைக்குதுனாலே உயரமான ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டு தான் கூட்ட கலைக்குது. ஆமாம். கர்த்தர் வந்து இடிக்கிறாரு, அப்படி ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, இன்னொன்று ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அனுமதிக்கிறதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது நித்திய கரை, நித்திய வீட்டின் கரை. இதை அடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. ஏன்னா இயேசு அசுத்தம் இருந்து அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிடுவாரு? போயிடுவார். ஆமென். படகிலே அவரை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. ஆமென். என் வாழ்க்கையில் அப்ப நீங்க இருந்தா இந்த கரைகளை நான் காண்பேன். எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பெருங்காற்று வீச, ஆமென், என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச, எதிர்போர் பேச, என்னோடு இருப்பவர் பெரியவர். ஓ இயேசுவே, யாத்திரையில் என் ஜீவ படகே. இயேசுவே, யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்தி என் இயேசு ராஜா, உம் கிருபை தந்தாலே போதோ. உம் கிருபை தந்தாலே போதோ. அலை மோதும் வாழ்வில் கிருபை முன் செல்லருளோ. அலை மோதும் வாழ்வில் சொல்லுங்க. கடல் என்னும் வாழ்வில், கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் ஆண்டவரே,
நீங்க இருந்த அந்த விடுதலையின் கரையை நான் அடைவேன். ஆண்டவரே, மீண்டும் நான் எழுப்பப்படும் கரையை அடைவேன். அந்த நன்மையை ஆயத்தம் பண்ணும் கரையை அடைவேன். கடலினை சாட்சியின் கரையை நான் அடைவேன். அந்த நித்திய வீட்டின் கரையை நான் அடைவேன். ஆண்டவரே, என் படகுல நீங்க வேணும்பா. என் வாழ்க்கை படகுலே நீர் வேண்டும் ஆண்டவரே. ரெண்டு கைகள் அப்படி விரித்து, என் இயேசு ராஜா, உம் கிருபை தந்தாலே போதும். ஏசையா, ஏசையா, ஆமென். ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆமே. அப்படியே 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 செவிக்க ஏவப்படுறவங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை கொந்தளிப்பு நடுவில் இருக்கிறதப்பா. அந்த விடுதலை கரையை நான் அடையணும். ஆமே. பாடுங்க பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாடுறவங்க பாடுவாங்க. என் இயேசு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா. என் படகுல நீங்க வேணும்பா, நீங்க வேணும்பா. அந்த கடந்த வாழ்க்கையின் தாக்கம் இல்லாத ஒரு கரையை நான் பார்க்கணும். அந்த விடுதலையின் கரையை நான் பார்க்கணும். என்ன மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுங்க, என்னை கட்டி எழுப்புங்க. அந்த கரையை நான் பார்க்கணும். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின நன்மை, அந்த கரையை நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் கண்களுக்கு காண்பித்து தாங்கப்பா. சாட்சியின் கரை, சாட்சியின் கரை எனக்கு காண்பிக்க ஆண்டவரே, எனக்கு காண்பிக்க ஆண்டவரே. அப்பா, கிருபை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கை படகுல நீங்க வேணும்பா. என் இயேசு ராஜா. கிருபை, 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 கிருபை. உடரபா, கரபா, ஹந்தரபா, லபரபா, சந்தரபா. கிருபை, 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 கிருபை. ஆமென், 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 ஆமென். உடரபா, சந்தரபா, லபகரபா, லபரபா, சந்தரபா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடைய வேண்டிய கரை அடைந்து உமக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. அலை மோது வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல எங்களுக்கு உதவோ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது. இந்த காலை வேளையில எங்களை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினீர். ஆண்டவரை அடைய வேண்டிய கரையை எங்க வாழ்க்கை படகுல நீங்க இருந்தா இந்த படகு அடையும். கரை உண்டு, கரை உண்டுப்பா. ஆனா நீங்க எல்லாமே எங்களுக்கு கரை தூரமாகவே இருக்கும்பா. அந்த விடுதலையின் கரை ஆண்டவர், இந்த மறுபடியும் எழுப்பும் கரை ஆண்டவர், ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் கரை, சாட்சியின் கரை, நித்திய வீட்டின் கரை, இதை ஒவ்வொருவர் அடையத்தக்க கர்த்தர் எங்க வாழ்க்கை படகுல இருந்து நீர் நடத்துவீராக. ஆண்டவர், நீங்க இருக்கும்போது கொந்தளிப்பு தடுக்க முடியாது, பெருங்காற்று உடைக்க முடியாது. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரை ஆட்கொண்டு கிருபையாய் நடத்தி நம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.